சரி, உங்க கல்யாணம் நடந்ததுக்கான ப்ரூஃப் எதுனா இருக்கா? கல்யாண பத்திரிக்கை, கல்யாண போட்டோ, இல்லைன்னா கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ண காப்பி, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? என்ன சார் அப்படியே நிக்கிறீங்க? வேற எதுவும் வேணாம், அட்லீஸ்ட் ஒரு கல்யாண போட்டோவாவது வேணும்ல? சார் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸா எதுவும் இல்ல. எதுவும் இல்லையா? அது எப்படிங்க? கல்யாணத்துக்கு கூடவா போட்டோ எடுக்கல? அது கூட கொடுக்கலாம். அட்லீஸ்ட் கல்யாண பத்திரிக்கையாவது வச்சிருப்பீங்கல்ல, அதை காட்டுங்க சார். இல்ல சார், பத்திரிக்கை எதுவும் இல்ல. உங்க 2 பேருக்கும் நிஜமாவே கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு சார். ஆனா நீங்க கேக்குற டாக்குமெண்ட்ஸ் தான் இல்ல. என்னங்க குழப்பறீங்க? கல்யாண பத்திரிக்கை இல்ல, ரெஜிஸ்டர் பண்ணல, கல்யாண போட்டோ கூட இல்ல, அப்புறம் எப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நாங்க நம்புறது? கல்யாணம் ஆயிடுச்சு, தாலி இருக்கு பாருங்க. ஏமா, இதெல்லாம் ஒரு ஆதாரமா? ஏங்க பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. கேவலம் 5 கிலோ அரிசிக்கும் 2 கிலோ சர்க்கரைக்கும் ஆசைப்பட்டு நடக்காத கல்யாணத்தை நடந்ததா சொல்லி ரேஷன் கார்டு வாங்க பாக்குறீங்க. உங்களுக்கு கேவலமா இல்ல? சார் கல்யாணம் ஆயிடுச்சு சார். நீங்க வேற யார்கிட்டயாவது போய் சொல்லுங்க, ஒரு போட்டோ கூட எடுக்காம கல்யாணம் பண்ணுவாங்களா? இத நாங்க நம்பணுமா? சார், அதான் கல்யாணம் நடந்திருக்குன்னு சொல்றோம்ல சார். இப்படி விதண்டாவதமா பேசினா என்ன சார் பண்றது? கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுட்டு இருப்போமா? ஏன் சார், இவங்க இந்த வீட்டுல தான் இருக்காங்கன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எந்த ஆதாரமும் இல்லாம எங்களை எப்படி நம்ப சொல்றீங்க? நான் சொல்றதை விட வேற என்ன சார் ஆதாரம் வேணும் உங்களுக்கு? இத பாருங்க, இவன் பேரு வெற்றி செல்வன், என்னுடைய 3வது மகன். வேணா அவனுடைய பர்த் சர்டிபிகேட்டை காட்டுவா உங்களுக்கு? அந்த பொண்ணு பேரு அபிநயா, என் பையனோட மனைவி. அதுக்குன்னு இரு. இந்த குடும்பத்தோட கடைசி மருமக. என் வார்த்தையை தாண்டி உங்களுக்கு வேற என்ன சார் ப்ரூஃப் வேணும்? ஆதாரம் வேணும் சார். ஆதாரம் இருந்தாதான் கார்டு அப்ளை பண்ண முடியும், இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது சார். உங்க கார்டெல்லாம் செக் பண்ணியாச்சு சார். மேடம் கொடுத்துருங்க மேடம். சார் நாங்க வரோம் சார். வா. வாங்க உள்ள. ஏங்க பாத்தீங்களா, அவளுக்கு நாளுக்கு நாள் சப்போர்ட் அதிகமாயிட்டே இருக்கு. கூடி சீக்கிரம் அதுங்க 2 கீழே வந்துரும் போல. எனக்கு படபடன்னு ஆகுதுங்க. சிம்ரன், நீ இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளவு டென்ஷன் ஆக கூடாது. உன் மனசுல இப்ப இருக்க வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அது நம்மளோட பங்களா வீடு, நாம வாங்க போற காரு, நாம வாழ போற வாழ்க்கை, இது மட்டும் தான் இருக்கணும். புரியுதா இல்லையா? இப்படிதான் சொல்லிட்டே இருக்கீங்க, அதெல்லாம் புரியுதுங்க. நான் இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அத பத்தி மட்டும் நினைச்சு சந்தோஷமா இரு, வேற எதை பத்தியும் போட்டு பாப்போம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன சேட்டு, என்ன எது கூப்பிட்ட? எல்லாம் நல்ல செய்தி சொல்றதுக்கு தான். உனக்கு நல்ல செய்தி இல்ல, எனக்கு நல்ல செய்தி. என்ன சேட்டு, வெறுப்பேத்திரியா? உடனே புரிஞ்சுக்கிட்டியே. உன் சாச்சாக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னதும் என்ன கிழிச்ச. நீ இல்லாம சரக்க நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சேன். உனக்கு கிடைக்க வேண்டிய பணம் எல்லாம் வேற யாருக்கோ போயிட்டு இருக்கு. என் ஆளு விஷயத்த சொல்லியிருப்பான்னு சொல்லி அன்னைக்கு குதியோன்னு குதிச்ச. இப்ப யாரோட வந்திருக்க? இந்த சீனு பயலோட தானே. இவன் யாரு?
வெற்றிக்கு கால் கழுவி விட்டவன். இவனை நம்புவ, ஏழை நம்ப மாட்டியா? அண்ணா நான் தான் வரலன்னு சொன்னேண்ணே. சேட்டு கொஞ்சம் அமைதியா இரு. இவன் மூலமா எந்த நியூஸும் வெளியே போகல. உன் ஆளுங்க மூலமா தான் சாச்சா காதுக்கு போயிருக்கு. அதை பத்தி உனக்கு என்ன? நீ வளரணுமா வேணாமா, சம்பாதிக்கணுமா இல்லையா, அதை பத்தி மட்டும் யோசனை பண்ணு. இந்த சாச்சா இருக்கிற வரைக்கும் என்னால ஒரு மண்ணாங்கட்டியும் சம்பாதிக்க முடியாது. அதே தான் நானும் சொல்றேன். இத பாரு பவானி, உனக்கு உன் சாச்சா மேல பாசம் அதிகமா இருக்கலாம், அது அப்படியே இருக்கட்டும், நான் வேணான்னு சொல்லல. ஆனா ஒன்னும் பண்ண வேணாம். அட்லீஸ்ட் அவன் வலது கையாவது வெட்டிடலாம்ல. சேட்டு என்ன சொல்ற? நான் வலது கைன்னு சொன்னது அந்த வெற்றியை தான். அவன்கிட்ட இருந்து வெற்றியை பிரிச்சுட்டாலே போதும், அவன் பல்லு புடுங்கின பாம்பா மாறிடுவான். அது பத்தாதா உனக்கு? அதுக்கெல்லாம் என்கிட்ட நிறைய பிளான் இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம்? உன்னாலதான் எதுவும் பண்ண முடியலையே. உன்னால எதுவும் பண்ண முடியுமா சொல்லு? என்னால முடியும் சேட்டு, ஆனா அதுக்கு கொஞ்சம் ஆளுங்க வேணும். அதுவும் காஞ்சிபுரம் இல்லாத வெளியூர் ஆளுங்க தான் வேணும். உன்னால கொடுக்க முடியுமா? டெல்லியில இருந்து நான் உனக்கு ஆள் கூட்டிட்டு வரணுமா? என்னால முடியும். ஆட வெளியூர் ஆள் தானே கேக்குற, நான் கொடுக்குறேன். அண்ணா என்ன பண்ண போற, அது என்கிட்ட சொல்லு. அது இப்ப சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு ஆளுங்க வேணும். நீ குடுப்பியா மாட்டியா? கொடுக்குறேன்ப்பா, தாராளமா கொடுக்குறேன். ஆனா விஷயம் எனக்கு சாதகமா இல்லைன்னு வையே. விஷயம் உனக்கு மட்டும் இல்ல சேட்டு, எனக்கும் சாதகமா தான் முடியும். நான் கேட்கிற ஆளை மட்டும் நீ கொடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன மாதிரி ஆள் வேணும் உனக்கு? எதுக்கும் தயங்காத ஆளுங்க தான் வேணும். அவனை குத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா யோசிக்காம குத்தணும். அந்த மாதிரி ஒரு 4 பேரை என்கிட்ட கொடுத்தா போதும். என்ன குடுப்பியா? கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. நீ கேட்குற மாதிரி ஆளுங்க காஞ்சிபுரத்திலே இருக்காங்க. இன்னைக்கே வந்து உன்னை மீட் பண்ணுவாங்க. என்ன ஓகேயா? ஓகே சேட்டு. ஏங்க இங்கதான் இருக்கீங்களா? எங்கேயோ வெளியில போயிட்டீங்கன்னு நினைச்சேன். உங்ககிட்ட ஒரு 100 ரூபாய் இருக்கா? எதுக்கு? எல்லாம் நல்ல காரியத்துக்கு தான். நம்ம திரு துர்க்கையம்மனுக்கு கும்பாபிஷேகம். காலையிலேயே அந்த பையன் வந்து நன்கொடை கேட்டான். அதான் சாயந்தரமா சார் கிட்ட வாங்கி வைக்கிறேன்னு சொன்னேன். அதுக்குதான். ஆசாமிக்கே இங்க சாப்பாட்டுக்கு திண்டாட்டம், இதுல சாமிக்கு செய்யணும் நீ நினைக்கிற? ஏன் கமலா, தன்னை பார்த்துக்க சாமிக்கு தெரியாதா? தர போறீங்களா இல்லையா? இரு. இது சும்மா வந்த பணம் இல்ல, இஸ்மாயில் பாய் கிட்ட கைமாத்தா வாங்கிட்டு வந்தேன். இப்ப அது உன் சாமிக்கு போகுது. சாமிக்கு தரத்துக்கு கூட உங்களுக்கு கசக்குதா? கமலா, என்னங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்ட. சொல்லுங்க. ரேஷன் கார்டு கணக்கெடுக்க வந்தவங்க எல்லாம் பேசுனதெல்லாம் கேட்டல்ல? அதுவும் அந்த வெற்றி அபி கிட்ட பேசுனது கேட்டல்ல? கேட்டேன். எல்லாம் நடக்கதானே செய்யும். இப்படி தப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டா தப்பான வார்த்தையை நம்ம கேட்டுதான் ஆகணும். கமலா, நீ அவங்கள வெறுக்கிற, அதனால தான் இப்படிலாம் பேசுற. ஆனா இதுல நம்ம மானம் போறத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா? என்ன சொல்றீங்க? நீயும் நானும் இல்லைன்னு சொன்னாலும் வெற்றியை நம்ம பையனாத்தான் இந்த ஊர் பார்க்கும், அபிய அவனுடைய பொண்டாட்டியா தான் பார்க்கும். அதனால எனக்கு என்ன வந்தது? இல்ல கமலா, இந்த மாதிரி முறையா கல்யாணம் பண்ணாம அவங்க ஒன்னா வாழ்ந்தாங்கன்னா நாளைக்கே ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நம்ம மானம் தான் போகும். அத பத்தி அவன் நினைச்சானா? என்கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி அந்த ராதா கழுத்துல தாலி கட்டியிருந்தா இந்த மாதிரி அவமானங்களை சந்திக்க வேண்டி வருமா? கமலா, எனக்கும் அவன் மேல கோபம் இருக்கு. ஆனா அவனும் அந்த பொண்ணும் ஒன்னா வாழறாங்க. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு உனக்கு எனக்கு ஏன் இந்த ஊருக்கே தெரியும். ஆனா இப்ப வரைக்கும்
அவங்க சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலையே. சட்டம் என்னங்க சொல்றது? நானும் அதையே தான் சொல்றேன். கமலா, நம்ம விருப்பு வெறுப்பெல்லாம் தாண்டி யோசிக்க வேண்டிய விஷயம் இது. இதே மாதிரி அவங்க மறுபடியும் அசிங்கப்பட்டா, பெத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம யாரோ ஒரு பொண்ணு கூட தான் வீட்லயே வாழ வச்சிருக்காரு இந்த அரங்கநாதன்னு எனக்கு ஒரு கெட்ட பேர் வருமா வராதா? அதுக்காக இப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க? நாம ஏன் அவங்களுக்கு முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? இன்னொரு தடவை சொல்லுங்க. இத பாரு கமலா, அதை தவிர நமக்கு வேற வழி இல்ல. இப்பவே ரேஷன் கார்டு மாதிரி சட்ட சிக்கல்லாம் வருது. நாளைக்கு இதை விட பெரிய சட்ட சிக்கல் வந்தா நம்ம குடும்பமானதான் சந்தி சிரிக்கும். அதுக்காக அவங்களுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? அப்போ அந்த அபி பண்ண துரோகத்தை பத்தி எல்லாம் உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. அந்த ஈஸ்வரி குடும்பத்துக்கு முன்னாடி நான் கூனி குறுக்கி நிக்கிறதெல்லாம் உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. இப்ப வரைக்கும் அவங்க 2 பேர் முகத்துல நான் முழிக்க கூட இல்ல. அத பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலையே இல்லல்ல? அந்த ராதா கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சது உன்னோட முடிவு. அதுலலாம் நான் தலையிட முடியாது. ஆனா முறைப்படி கல்யாணம் பண்ணாம ஒரு மகனாவோ ஒரு மருமகளாவோ அவங்கள வீட்டுல வச்சிருக்கிற அவமானம் எனக்கு தேவையில்லை. அதனால அவங்க 2 பேருக்கும் முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறதுங்கிற மாதிரியே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அவங்க எக்கேடாவது கெட்டு போட்டோன்னு நீங்க நினைக்கணுங்கிறதா என்னோட எண்ணமும். அதையும் மீறி நீங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவெடுத்தா அது உங்களோட இஷ்டம். இந்த பாருங்க, எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நீங்க எந்த ஊரு? அதெல்லாம் உனக்கு எதுக்குண்ணா? நாங்க இந்த ஊர் இல்ல, அது போதும் இல்ல. தெளிவா தான் இருக்கீங்க. சீனோ, அண்ணா நம்ம பிளான்லாம் சொல்லிட்டல? அதெல்லாம் சொல்லிட்டேண்ணே. இங்க பாருங்க, பிளான் மாதிரியே எல்லாம் பக்காவா இருக்கணும். வெற்றி இன்டர்வியூ நினைச்சு வருவான், அவனை வெளியே வெயிட் பண்ண வைக்கணும். நைஸா ரூம் கிளீன் பண்ண போன மாதிரி ஒருத்த உள்ள போய் பவுடரை வச்சுட்டு வரணும். முடியுமா? அண்ணா அதெல்லாம் சிம்பிள் மேட்ருண்ணா. அதை போய் முடியுமான்னு கேட்குற? உங்களுக்கு வெற்றியை பத்தி தெரியல. அவனுக்கு சின்னதா சந்தேகம் வந்தாலும் அந்த இடத்துலயே காலி பண்ணிடுவான். நோ, அதெல்லாம் விடுனே. கிளீன் பண்ற மாதிரி உள்ள போயிட்டு பவுடரா வச்சுட்டு வரணும், அவ்வளவுதானே? வேற என்னென்ன பண்ணணும்? பவுடர் வச்சுட்டு வெளியே வந்ததும் வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கதவை சாத்தி வெளிப்பக்கமா தாப்பால் போடணும். நான் பெரிய மேட்ரு ஏதாவது கொடுப்பேன்னு பார்த்தா பச்சை புள்ள மேட்ரை போய் கொடுத்துன்னுக்குற. வேற ஏதாவது பண்ணுமாண்ணா? வெற்றியை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. சினோ, என்னது? ஆமாம் பாஸ், எங்க வெற்றி அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியல. சிக்கணும்னு வைங்களேன், எல்லாருக்கும் சிவலோக பதவி தான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் பிரதர், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உள்ள பவுடரோட வெற்றியை லாக் பண்ணணும். உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும். போலீஸ் வந்து வெற்றியை பிடிக்கும், அவன் ஜெயிலுக்கு போவான். அவ்வளவுதான் மேட்ரு. நான் தம்மா துண்டு மேட்ரு, இதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? இதெல்லாம் உங்களுக்கே ஓரா தெரியலையா? ஏய், இந்த பெருமையில அசால்ட்டா இருந்துடாதீங்க. வெற்றி ரொம்ப விவரமானவன். அவன்கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உள்ளூர் ஆளுங்கன்னா அவனுக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால தான் உங்களை வர வச்சிருக்கேன், புரியுதா? அவ்வளோதானண்ணா, எல்லாம் பக்காவாக முடிச்சிடுறேண்ணே, கவலைப்படாதுண்ணா. அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், அதுவும் பவுடர் கேஸ்ல உள்ள போயிட்டான்னு தெரிஞ்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அப்போதான் அவனால வெளியே வரவே முடியாது. சரிண்ணா, அந்த பெரிய இவனை உள்ள பிடிச்சி போட்டா உன் பிரச்சனை முடிஞ்சிருமா? அதோட பிரச்சனையெல்லாம் முடியாது. அவன் பவுடர் கடத்திருக்கான்னு சாச்சா கிட்ட அந்த விஷயத்தை கொண்டு போகணும். அவரும் இதை மட்டும் நம்பிட்டா போதும். அப்புறம் ஒரு நாளும் வெற்றியோட அவர் பேசவே மாட்டாரு. அவங்க 2 பேரையும் பிரிக்கணும். அதுக்கு தாண்டா இவ்வளவு பெரிய பிளானே, புரியுதா? பக்காவா பிரிச்சிடலாண்ணா, நீ ஒன்னும் கவலைப்படாத. இதை தவிர இன்னொரு வேலையும் இருக்கு. அது முடிகிற வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கணும். நான் ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம்னு பேசிட்டு வந்திருக்கோம். பேசின சம்பளத்தை கொடுத்துட்டா எவ்வளோ நாள் வேணாலும் இருப்போண்ணா, நீ கவலைப்படாதண்ணா. சின்ன அண்ணா வா. ஏய் என்னடா டீல் ஓகே தான் மச்சான், பக்காவாக முடிச்சுண்ணா. பண்ணிடலாம்டா. கரெக்டாக பிளான் போட்டபடி பக்காவாக இருக்கு. சொல்லுங்கண்ணா. ஓகே. என்ன சின்ன? இல்லைண்ணே, வெற்றி அண்ணனுக்கு தெரியாம இதெல்லாம் செஞ்சிட முடியுமாண்ணே? நீ பயப்படாத, இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. கண்டிப்பா முடிச்சிருவாங்க.
ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுக்கல. அது அன்னோன் நம்பர் ரீ, அதான் எடுக்கல. கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது எடுத்து என்னன்னு பேசு. என்ன முக்கியமான விஷயமா இருக்க போகுது? யாராவது ஒருத்தர் அந்த பஞ்சாயத்து இந்த பஞ்சாயத்துன்னு கூப்பிட போறாங்க. நான் அட்டன் பண்ணி வரலன்னு சொல்லி அவங்க மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு அட்டன் பண்ணாமலே இருக்கலாம்ல. அப்படி இல்ல, அதுக்கு நீ எடுத்து என்ன ஏதுன்னு கேட்காம இருப்பியா? அட்லீஸ்ட் ஃபோன் எடுத்து நான் இந்த மாதிரி வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சிரு. இல்லனா அவங்க ஏதாவது நம்பிக்கையில ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல. சரி கொடு. ஹலோ ஹலோ, மிஸ்டர் வெற்றி செல்வானா? ஆமா, நீங்க? நாங்கள் வேலை.comலேருந்து பேசுகிறோம் சார். உங்கள் சிவியை எங்கள் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஆமாம், சொல்லுங்கள். இன்றைக்கி ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்கள் சிவி அனுப்பிச்சு வச்சோம், உங்களை இன்றைக்கி வர சொல்லியிருக்காங்க. இன்னைக்கா? ஆமாம். என்ன கம்பெனி? வெஹிக்கிள் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி சார். சென்னை பெஸ்ட்டு தான். மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்க சார். உங்கள் சிவியை பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். இன்டர்வியூ எங்கே, எத்தனை மணிக்கு? இன்டர்வியூ இப்போ போயிட்டு தான் சார் இருக்குது. காஞ்சிபுரம் வேல்நகரில் சத்யா லாட்ஜ் இருக்குல்ல சார், அங்கே தான் சார் இன்டர்வியூ. இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அட்டன் பண்ணலாம் சார். சத்யா லாட்ஜ்? ஆமாம் சார். அங்கேயா இன்டர்வியூ? அங்கே தான் சார் இன்டர்வியூ. அவசரத்துக்கு வேறு ஹோட்டல் கிடைக்கல சார், அதனால் அங்கே தான் சார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இல்லை, நான் இப்போ வருவீங்கன்னு சொல்லு. ஹலோ சார். சரிங்க, 4 o'clock தானே, அதுக்குள்ளே வந்துடுறேன். ஓகேங்க சார். ஆனால் அங்கே நிறைய போஸ்ட்டுக்கு ஆள் எடுக்கிறாங்க, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே தானே? பரவாயில்ல, ஓகே சார். சரி ஓகே, நான் வரேன். ஏய், அவங்க தானே கூப்பிடுறாங்க, இப்போ நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற? அது இல்லை, அவனுங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு சொன்னானுங்களே ஒரு ஹோட்டலு, அது ஒரு மாதிரியான ஹோட்டல். அதனால உனக்கு என்ன? நீ என்ன தப்பான காரியத்துக்கு போற? இன்டர்வியூக்கு தானே போற. அவங்களே சொல்றாங்கல்ல அவசரத்துக்கு வேற ஹோட்டல் கிடைக்கல, அதனால தான் இங்க வச்சிருக்கோன்னு. இல்ல, காஞ்சிபுரத்துல எவ்வளவு ஹோட்டல் இருக்கு, எங்கேயுமே இடம் கிடைக்கலன்றானுங்க, அதான் ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. இங்க பாரு, இருந்து இப்பதான் ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு. இப்போ எதுக்கு நீ இவ்வளவு யோசிக்கிற? அதான் நீ வரேன்னு சொல்லிட்டல. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, நீ முதல்ல ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ. ஆமா, இன்டர்வியூ போய் நான் என்ன பண்ண போறேன்? அங்கேயும் ஏதாவது ஒரு HR இருப்பான், என் பேக்ரவுண்டை செக் பண்ணி வீட்டுக்கு அனுப்ப போறானுங்க. அதுக்கு போறதுக்கு போகாமலே இருக்கலாம். ஏன் இவ்ளோ நெகட்டிவா யோசிக்கிற? பாசிட்டிவா யோசி. நீ இன்டர்வியூக்கு போன உடனே உன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் முதல்ல அவங்க கிட்ட சொல்லிடு. அதுக்கப்புறம் HR செக் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காதுல்ல. உனக்கு கண்டிப்பா இந்த வேலை கிடைக்கும். ஏய், உனக்கு இதுல நம்பிக்கை இருக்கா எனக்கு வேலை கிடைக்கும்னு? எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. உன் குவாலிஃபிகேஷன்லாம் பார்த்தா கண்டிப்பா நிறைய ஸ்கோப் இருக்கும். நீ எதுவும் பேச வேணாம், சீக்கிரம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் லஞ்ச் ரெடி பண்ணி வைக்கிறேன், நீ சாப்பிட்டு இன்டர்வியூக்கு போ. போ போ. ஹலோ, யாரு? முட்டா பைய பூங்கவனமா பேசுறது? யாரா நீ? முட்டாத்தனமா ஏமாந்து போய் உக்காந்துருக்கல நீ? உன் தலையில அடிச்சு தெளிய வைக்க வந்த டாக்டர்னு வச்சுக்க. டேய், உன் பேரை கூட உன்னால சொல்ல முடியல. அவ்வளவு பயம் இருக்கிறவனுக்கு என்னடா பேச வேண்டி கிடக்குது? பேசுவேண்டா, பேசுவேன். ஏன்னா நீ அவ்வளவு வடிகட்டின பைத்தியக்கார மாதிரி இருக்க. இப்படி பேசினாதான் உன் மண்டைக்கு நல்லா ஏறும், அதனால பேசதாண்டா செய்வேன். டேய், உன்ன மாதிரி பைத்தியத்துக்கிட்ட என்னால பேச முடியாது. ஏய், இன்னும் பெரிய உத்தம புத்திர மாதிரி பவுடர் ஓட்ட மாட்டேன், கஞ்சா விற்க மாட்டேன்னு வீரப்பா சொல்லிட்டு தெரிவ. இப்போ உன் சிஷ்யன் வெற்றியை போதை மருந்து ஓட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு என்ன செய்ய போற? நேரா போய் தூக்குல தொங்க போறியா? டேய், வெற்றியை பத்தி ஏதாவது தப்பா பேசுன? ஏய், என்னடா கிழிப்ப? கூட இருக்கிறவனே உன்னை ஏமாத்தி உன் தலையில மிளகா அரைச்சிட்டு இருக்கான். நல்லவ மாதிரி நம்ப வச்சு உன் முதுகு பின்னாடி போதை பவுடர் ஓடிக்கிட்டு இருக்கான். அவனையே உன்னால ஒண்ணும் பண்ண முடியல, என்ன வந்து என்ன கிழிக்க போறியா? உன்ன மாதிரி மூஞ்சியை காட்ட தைரியம் இல்லாதவன் போன்ல 1000 பேசலாம்டா. ஆனா வெற்றியை பத்தி எனக்கு தெரியும். நான் கஞ்சா விக்கிறேன்னு சொன்னா கூட நம்புவாங்கடா. ஆனா வெற்றி அவன் தப்பு செஞ்சான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. முக்கியமா நான் நம்ப மாட்டேன்டா. ஏன்னா வெற்றி என்னை விட 100 மடங்கு நல்லவன்டா. டேய், அவனுக்கு கிலோ கணக்குல பவுடர் கொடுத்து ஓட்ட வச்சது நான் தான். டேய், நிறுத்துடா. அதான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்னடா பேச்சு? நிறுத்துடா. டேய், நீ தைரியமான ஆளா இருந்தா நேர்ல வந்து விஷயத்தை சொல்றா. உன் முதுகெலும்பு உடைச்சு உனக்கே சூப் வச்சு கொடுக்கறதா. வேட போன. டேய் 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 டேய், பைத்தியமாடா நீ? பைத்தியமா? என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறான். வேற ஆளா இருந்திருந்தா நான் பேசின பேச்சுக்கு கத்திய தூக்கிட்டு வெற்றியை வெட்ட போயிருப்பான். இவன் என்னடா அவனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். வெற்றி விஷயத்துல
இவனை ஏமாத்தவே முடியல. அந்த பரதேசியை இந்த பரதேசி மலை மாதிரி நம்புறான். ச்சே.